ஒட்டுமொத்தமாக ஈழத் தமிழர்கள் சீமானை பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக தலைவராக மேற்கொண்டதாகவும் ஏற்றுக்கொண்டதாகவும் சீமான் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கின்றார். பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக சீமான் தான் தலைவரா? இல்ல, அது முற்று முழுதாக நாங்கள் மறக்கின்றோம். அது எப்படி என்றால், நாங்கள் போராடியது எங்கட சுதந்திர தமிழீழத்துக்காக. நாங்கள் அந்த மண்ணில போராடினாங்கள். எந்த எங்கட தமிழீழம் நிலப்பரப்பிலிருந்து எந்த ஒரு நிலப்பரப்புக்கு வெளியில இருக்கிறவையும் நாங்கள் எங்கட மண்ணுக்குள்ள தலைமை தாங்கணும், அந்த போராட்ட தலைவராகணும், யாருடைய கையிலே நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம். எந்த நாட்டுல இருக்கிற எந்த மொழி பேசுற மக்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் எங்கட விடுதலைக்கு ஆதரவாளராக இருக்க வேண்டும், எங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எப்பவும் எங்கட தலைவரும் எங்கட விடுதலை இயக்கவும் விரும்பியதுண்டு. ஆனா என்ன செய்கிற எங்கட தலைவிதி 2009 மே மாதம் 17ஆம் தேதி எங்கட தலைவர் வீரச்சாவு அடைந்ததாலே இப்படியான சர்ச்சைகள் எல்லாம் இப்ப குவிந்து கொண்டிருக்கின்றது.